அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். என் பேர் உதயதேவன், இவங்க பேர் அன்சிகா. நாங்கள் குரோம்பேட்டில் ஸ்டே பண்ணிருக்கோம். அஸ்தனாபுரம்ல ஸ்ரீ ராம் கணேஷ் அவங்களோட லைக் வாட் இஸ் இட் குழுமம். அவங்க வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி எவ்ரி விநாயகர் சதுர்த்தி வந்து விநாயகர் எக்ஸிபிஷன் வந்துட்டு கண்டக்ட் பண்றாங்க. இது நான் 3rd கன்சிக்யூட்டிவ் டைம் வரேன். இந்த பிளேஸ் வந்து இப்போ சிட்லப்பாக்கம் பக்கத்துல இருக்கு, முத்தாலம்மன் கோவில் பக்கத்துல. ஸோ ஃப்ரம் 7th of September till 17th of September இது வந்து நடக்கும். அண்ட் தென் என்ட்ரி வந்து ஃப்ரீ. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து பாருங்க. ஸோ இட் இஸ் ஹேப்பனிங் இன் 3 floors, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் 3rd floor. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விநாயகர்ஸ் வச்சிருக்காங்க. ட்ராலியில் ஸ்க்ரால் பண்ணுற மாதிரி அண்ட் தென் ஸ்விம் பண்ணுற மாதிரி கிட்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ திஸ் வில் என்ஹான்ஸ் அவர் ஸ்பிரிச்சுவல் திங் ஆல்சோ டுவர்ட்ஸ் அவர் ரிலீஜியஸ் திங். ஸோ எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா விநாயகர், அப்புறம் கப்பலில் போகிற விநாயகர், ஊஞ்சலில் விளையாடுற விநாயகர், அப்புறம் குழந்தையான விநாயகர், அப்புறம் இந்த மாதிரி பல விதமான விநாயகர்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து மக்கள் அனைவரும் வந்து பார்க்கணுன்னு இந்த இடத்தோட விநாயகர் மேலே ரொம்ப ஆர்வம் உள்ள ஒரு நண்பர் வந்து இதை வச்சுருக்காரு. அவருக்கு நன்றி. இந்த மாதிரி எல்லாரும் இந்த மாதிரி பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் இது வந்து எல்லாரும் வந்து பார்க்கணுன்னு, இது குரோம்பேட்டை ராதா நகரில் இருக்குது. இது இலவசம்தான். இது எல்லாரும் வந்து பார்க்கலாம். நன்றி. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த விநாயகர் சதுர்த்தி 17 வருஷம் முடிஞ்சு இது 18வது வருஷம் ஆரம்பிக்குது சார். இந்த 18வது வருஷத்தில் 21,000 பிள்ளையார் கான்செப்டில் வச்சுருக்கோம். இந்த வருஷம் புதுவிதமான பிள்ளையார் நேராக வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் பிள்ளையார் வச்சுருக்கோம். பிள்ளையார் வந்து சிப்பிக்குள் மலர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பிள்ளையார் வச்சுருக்கிறோம். பிள்ளையார் ஒரு திண்ணையில் படுத்து நம்ம சாதாரணமாக ஒரு திண்ணையில் படுத்து உறங்கினா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பிள்ளையார் கான்செப்டில் வச்சுருக்கோம். சங்கில் ஒரு பிள்ளையார் வச்சுருக்கிறோம். ஸோ எல்லா விதமான பிள்ளையார் வச்சுருக்கிறோம். பித்தளையில் எல்லா விதமான பிள்ளையார் வச்சுருக்கோம். நேச்சுரல் ஸ்டோன்ஸ் 27 வகையான நேச்சுரல் ஸ்டோன்ஸில் பிள்ளையார் வச்சுருக்கிறோம். மரத்தில் எல்லா விதமான மரம், தேக்கு மரம், சந்தன மரம், அத்தி மரம், வெள்ளை இருக்குது, கருப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லா விதமான மரத்துலேயும் பிள்ளையார் வச்சுருக்கிறோம். கண்ணாடியில் பிள்ளையார் வச்சுருக்கோம். பிளாஸ்டர் பாரிஸில் பிள்ளையார் வச்சுருக்கோம். ஃபைபர்ஸில் பிள்ளையார் வச்சுருக்கிறோம். ஃபோட்டோஸ் பிள்ளையார் வச்சுருக்கிறோம். ஸோ 3 தளங்களில் பிள்ளையார் டிஸ்பிளேயில் வச்சுருக்கிறோம். பிள்ளையார் சதுர்த்தி இன்னிலேருந்து ஆரம்பித்து 11 நாளைக்கு நடக்குது. அனுமதி இலவசம். அனைவரும் வந்து பிள்ளையாரை தரிசனம் பண்ணி எல்லா உள்ள இறைவன் பிள்ளையாருடைய அருளை பவித்திரமாக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சந்தோஷம் சார். என் பேர் ஸ்ரீனிவாசன். ஒரு ஆரம்பத்தில் ஒரு 100 பிள்ளையாரில் ஸ்டார்ட் பண்ணோம் சார். ஸோ இது அப்படியே வளர்ந்து இன்னைக்கு 18வது வருஷம் 21,000 பிள்ளையார்கள் வந்துருக்கு. அவருக்கு தான் சார் தெரியும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.